ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வாணி ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகள்: விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெற மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். ரயில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துவதோடு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி திட்டத்தின் கீழ் அடுத்த தவணை தொகையாக 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவித்தார். பின்னர் 6 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்துரையாடினார். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 1,10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக சில அரசியல் கட்சிகள் தங்களது கருத்துக்களை விவசாயிகள் மீது திணிப்பதாகவும் அவர் குறை கூறினார். பண்ணை ஒப்பந்த முறையின் கீழ் விவசாயிகளின் ஒட்டுமொத்த நிலத்தையும் தனியார் கைப்பற்றி விடுவார்கள் என்று சிலர் வதந்திகளை பரப்புவதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெறுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டவட்டமாக கூறினார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களுக்கு சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் 1.5 மடங்கு விலை வழங்கப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக விவசாயிகள் பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டம் தொடர்பான தங்களது அனுபவங்களையும் விவசாயிகளின் நலன்களுக்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தொடர்பாகவும் தங்களது கருத்துக்களை பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இத்தகைய திட்டங்கள் மூலம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதால் அரசின் பலன்கள் முழுவதுமாக விவசாயிகளை சென்றடைவதாக அமைச்சர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 6 ஆண்டுகளாக விவசாயிகளுக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையும் விளைபொருட்களை கொள்முதல் செய்யும் மையங்களும் தொடர்ந்து இயங்கும் என்று கூறினார். தங்களது விளைபொருட்களை நாட்டின் எந்த பகுதிக்கும் கொண்டு சென்று விற்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை தற்போதைய மத்திய அரசுதான் நிறைவேற்றியுள்ளது என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் குறித்த எம்.எஸ். சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரைகளை முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். திமுகவுடன் அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஒரே ஒருமுறைதான் 53,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்ததாகவும், ஆனால் தற்போதுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அடுத்த 10 ஆண்டில் 77 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 6 கோடி விவசாயிகள் தாங்கள் செலுத்திய பிரீமியத்தை விட அதிக தொகையை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ஜவ்டேகர் கூறினார். முன்னதாக காஞ்சிபுரத்தில் விவசாயிகள் மத்தியில் உரையாற்றிய பிரகாஷ் ஜவ்டேகர், புதிய சட்டங்களால் விவசாயிகளுக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் என்பதை நாடு முழுவதும் விவசாயிகளை சந்தித்து பிஜேபி தொண்டர்கள் விளக்கி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகளுக்காக மத்திய அரசு செய்த சாதனைகளை விளக்கும் புத்தகம் ஒன்றையும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ஜவ்டேகர் வெளியிட்டார். ரயில் பயணச்சீட்டு வழங்கும் இணையதளம் எளிமையானதாகவும் அனைத்து வசதிகளையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். இணையதளம் மூலம் பயணச்சீட்டு வழங்கும் வசதியை மேம்படுத்தும் பணிகள் குறித்து அவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ரயில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்துவதற்காகவே பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கும் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
இத்திருநாளையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனையொட்டி தமிழகத்தில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு ஆராதனை கோவிட்-19 கட்டுப்பாடுகளை பின்பற்றி நடைபெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். நாடு முழுவதும் கோவிட்-19 பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. நாட்டில் இந்நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 2,81,000 குறைந்துள்ளது. இது ஒட்டுமொத்த பாதிப்பில் 2.78% ஆகும். கடந்த 24 மணி நேரத்தில் 23,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் சுமார் 10 லட்சம் பேருக்கு கோவிட்-19 பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கோவிட்-19 தொற்றிலிருந்து இன்று 1,103 பேர் குணமடைந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக 1,027 பேருக்கு இந்நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி 12 பேர் உயிரிழந்தனர். கோவிட்-19 தடுப்பு மருந்து உருவாக்குவதில் தற்போதைய நிலை, இந்தியா மற்றும் இதர உலக நாடுகளுக்கு அதனை கொண்டு சேர்ப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு துறை சார்ந்த வல்லுநர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவரை ஹைதராபாத்தில் இன்று சந்தித்து பேசினர். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழு மற்றும் தேசிய வைராலஜி நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் தடுப்பு மருந்தை உருவாக்கி வருவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தும் வகையிலும் ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கோவிட்-19 தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் சுயசார்பு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சகம் உரிய ஆலோசனைகளை வெளியிட்டுள்ளது. பாரம்பரிய மருத்துவ முறைகளுடன் நவீன மருத்துவ முறைகளையும் ஒருங்கிணைப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறிப்பிடத்தக்க அளவு மேம்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே ஆயுஷ் மூலம் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செய்யும் வகையில் 3 மாத கால இயக்கத்தையும் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த மறுக்கும் IAS அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வழக்கு ஒன்றை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன், விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கையை எதிர்த்து அளிக்கப்படும் முறையீடு மீது குறித்த காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போதும் அதிகாரிகள் சிலர் அதை அமல்படுத்துவதில்லை என்று கூறினார். அத்தகைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது உத்தரவில் அவர் குறிப்பிட்டார். குடிநீரின் தரத்தை பரிசோதிப்பதற்கான புதிய கருவியை உருவாக்கும் போட்டியை தேசிய ஜல்ஜீவன் திட்டம் தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. நகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தரமான குடிநீருக்காக மேற்கொள்ளும் கூடுதல் செலவை குறைக்கும் வகையிலும், எளிதாக பிற இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் வகையிலும் குறைந்த விலையில் புதிய கருவியை உருவாக்குவதற்கான இப்போட்டி தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது. இப்போட்டிக்கான 11 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணியில் சுப்மன் கில், ரிஷப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். விருத்தமான் சஹாவுக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணியில் இடம்பெற்றுள்ளார். ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா மீண்டும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய அணிக்கு ரஹானே கேப்டனாக செயல்படுவார். ISL கால்பந்து போட்டியில் நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் தங்களது விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை பெற மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். ரயில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.
உலகம் முழுவதும் இயேசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் நாளை தொடங்குகிறது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.